சப ஊர்வலத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக புதுச்சேரியில் நள்ளிரவில் ரவுடியை கத்தியால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நளிதோப்பு குயவரபாளையம் பகுதியை சேர்ந்தவர் விக்கி என்கிற விக்னேஷ், வயது 27. ஆட்டோ ஓட்டுநர். முன்னாள் நெல்லித்தோப்பு பாஜக தொகுதி தலைவர். பிரபல ரவுடியான இவர் மீது உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கொலை, வழிப்பறி, அடித்தடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் விக்கி நேற்று இரவு 11:30 மணி அளவில் அவரது பைக்கில் திருவள்ளுவர் சாலை வழியாக குயவரபாளையம் வந்து கொண்டிருந்தார். அப்போது நவீன கார்டன் அருகே வந்த பொழுது அவரை பின்தொடர்ந்த பைக் மற்றும் ஆட்டோவில் வந்த ஒரு கும்பல் விக்கியை சராமாரியாக வெட்டினர். இதில் விக்கி இறந்ததை உறுதிப்படுத்திய அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். தகவல் அறிந்த உருளையன்பேட்டை சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்த சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கைரேகை நிபுணர்கள் வந்து தடயங்களை சேகரித்தனர். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியை சேர்ந்தவர்கள் நள்ளிரவில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நேற்று அதே பகுதியில் நடந்த சவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராற்றில் விக்கி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கொலை செய்யப்பட்ட விக்கி என்கிற விக்னேஷுக்கு திருமணமாகி நித்யா என்ற மனைவி. மாணவர்களுக்கு 3 ஆண்டு காலம் வழங்கப்படாமல் இருக்கும் காமராஜர் கல்வி உதவித்தொகைக்கான சென்டாக் நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மாணவர்களுக்கு விரைவில் கிடைக்கும் என்று புதுவை முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுவை திருவிழா பரிசளிப்பு நிகழ்ச்சி கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி முதல்வர் ரங்கசாமி பேசும் பொழுது, நகர பகுதியில் சில பள்ளிகளில் விளையாட்டு திடல் இல்லை. இதனால் உப்பிளம் விளையாட்டு அரங்கம் மற்றும் அண்ணா திடலை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக அவற்றை சரி செய்து வருகிறோம். பதக்கம் பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதற்கான நிதியும் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதி பிள்ளைகளுக்கு சேரவில்லை என்பது பெரிய குறையாக உள்ளது. இதை விரைவில் சரி செய்து பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாகூரில் உள் விளையாட்டு அரங்கம் கட்டியுள்ளோம். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு சொந்தமான இடங்களில் திடல்கள் அமைக்கும் போது அந்தந்த பகுதியை சேர்ந்த பிள்ளைகள் விளையாட வாய்ப்பு ஏற்படும். இதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் விளையாட்டுத்துறை எடுக்கும். பள்ளிகளிலும் கிராமங்களிலும் திடல் அமைக்க அரசு கவனம் செலுத்தி வருகிறது. 2022, 23, 2023, 24, 2024, 25 என தொடர்ந்த 3 ஆண்டுகளாக மாணவர்களுக்கு காமராஜர் கல்வி உதவித்தொகை சென்டாக் நிதி கொடுக்கப்படாமல் உள்ளது. இந்த 3 ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகைக்கு நிதி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி விரைவில் மாணவர்களுக்கு கிடைக்கும். பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கவும் டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது. இப்பணி முடிந்தவுடன் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும். விளையாட்டு சங்கங்கள் ஒற்றுமையாக இருந்து பிள்ளைகளுக்கு விளையாட்டு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றார் முதல்வர் ரங்கசாமி. நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், விளையாட்டுத்துறை செயலர் கிருஷ்ணன் மோகன் உப்பு, விளையாட்டுத்துறை இயக்குநர் வெர்னிபா ஜெயராஜ் உள்ளிட்டோர் பேசினர். புதுச்சேரியில் 3 மாதம் ரேஷன் அரிசி வழங்கப்படாததை கண்டித்து சட்டமன்றம் நோக்கி மண்பானை, பருப்பு, கல், மணல், சிமெண்ட், ஜல்லியுடன் பேரணியாக சென்ற மாதர் சங்கத்தினர் சட்டமன்றம் அருகே காலி பானையை சாலையில் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் 3 மாதமாக ரேஷன் அரிசி வழங்கப்படாததை கண்டித்தும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு தீபாவளி பஜார் அமைக்க வேண்டும், தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட பொருட்களை முன்னரே வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்த புதுச்சேரி மாதர் சங்கத்தினர் கண்டன பேரணி நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி அண்ணா சிலை சதுக்கத்தில் ஒன்று கூடிய மாதர் சங்கத்தினர் காலி மண்பானை, பருப்பு, கல், மணல், சிமெண்ட், ஜல்லி மற்றும் விறகுகளுடன் சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியானது அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சட்டமன்றம் நோக்கி சென்று மாதா கோவிலை வந்தடைந்தது. போலீசார் அவர்களை தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே அங்கேயே அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து பேரணியில் கொண்டு வந்த கல், மணல், சிமெண்ட், ஜல்லி மற்றும் விறகுகளை சாலையில் வீசி அவர்கள் மண்பானையை சாலையில் போட்டு உடைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதுகுறித்து மாதர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் சுதா சுந்தர் ராமன் கூறும் பொழுது, தீபாவளி பண்டிகைக்கு அறிவிக்கப்படும் பொருட்கள் பண்டிகை முடிந்த பிறகே வழங்கப்படுகிறது.
இந்த முறை அதுபோன்று வழங்கினால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப் போவதாகும் என்று தெரிவித்த அவர், பண்டிகைக்கு முன்னரே தீபாவளி பொருட்களை வழங்க வேண்டும், வழங்கப்படாமல் உள்ள 3 மாத இலவச அரிசியையும் உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருள் விற்பனை, ரெஸ்டோ பார் ஆகியவற்றில் அக்கறை செலுத்தும் அரசு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாமை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய தலைமையின் அறிவுறுத்தலின்படி ரத்த தான சேவையின் 2வது கட்டமாக ரத்த தான முகாம் வில்லியனூர் மாவட்டம் மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. மங்கலம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் ரத்த தானம் வழங்கி தொடங்கி முகாமை துவக்கி வைத்தார். மாநில மனதின் குரல் பொறுப்பாளரும் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றி செல்வம் தனது 106வது முறை ரத்த தானத்தை வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சேவை நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மாநில துணைத் தலைவரின் ஜெயலட்சுமி, சரவணன், வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம், அனிதா, மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கண்ணபிரான், மாநில OBC அணி பொதுச் செயலாளர் சிவசெந்தல், மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா மற்றும் மாநில வில்லியனூர் மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். 106வது முறை ரத்த தானம் வழங்கிய வெற்றி செல்வம் மற்றும் ரத்த தானம் வழங்கிய அனைவரையும் பாராட்டினார். மருத்துவமனை நிர்வாகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. அரும்பார்த்தபுரம் AG பத்மாவதி மருத்துவமனைகள் இருதய சிகிச்சைக்கான புதிய அதிநவீன கேட்லாபை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அடுத்த அரும்பார்த்தபுரம் AG பத்மாவதி மருத்துவமனையின் இதய சிகிச்சைக்கான புதிய அதிநவீன 2 கேட்லாப் நிறுவப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது. விழாவுக்கு மருத்துவமனை தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். டாக்டர் சிந்து இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கேட்லாபை இயக்கி வைத்தார். பின்னர் காணொலி காட்சி மூலம் புதுச்சேரி புசி வீதியில் அமைந்துள்ள நகர மையத்தையும் திறந்து வைத்தார். விழாவில் டாக்டர் நாச்சியப்பன் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். விழாவில் டாக்டர் சேரன், இந்திரா சீனிவாசன், அரவிந்தன் காலமேகம், லாவண்யா அருள்முருகன் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முடிவில் மருத்துவமனையின் இணை இயக்குநர் டாக்டர் சுமதி இளங்கோவன் நன்றி கூறினார். ராஜ்பவன் தொகுதி குதிரைக்குளம் பகுதியில் புதிதாக புதுப்பிக்கப்பட்டு வரும் செங்கேணி அம்மன் கோவில் கட்டுமான பணிக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட செல்வராஜ் செட்டியார் வீதி குதிரைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள செங்கேணி அம்மன் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த கோவிலின் கட்டுமான பணிக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் சுமார் 1 லட்சம் ரூபாயை முதல் கட்டமாக நன்கொடையாக தனது சொந்த செலவில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் ஆலய நிர்வாகிகள் துரைக்குமார், திருநாவுக்கரசு, விஜய் மற்றும் அறங்காவல குழுவினரும் பலர் உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இணை இயக்குனர் விஜய் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், ஆலய அறங்காவல குழுவினர், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மகளிர் ஆணையத்தில் ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. மகளிர் ஆணையத்தின் மூலம் ஆயுத பூஜை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மகளிர் ஆணையத்தை தலைவி நாகஜோதி, உறுப்பினர் சுஜாதா, அன்பரசி, சந்திரா மற்றும் ஆணைய உறுப்பினர்கள் சிறப்பாக கொண்டாடினர். ஊழியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை முதல்வர் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நாளில் அனைவருக்கும் கல்வி, செல்வம், ஆரோக்கியம், நிறை, புகழ் பெற்று வாழ மகளிர் ஆணையத்தின் மூலம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. நவராத்திரி விழாவை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மன் புவனேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார்.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி பெருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் அம்மன் இந்திராணி அலங்காரத்திலும், இரண்டாம் நாளில் வராகி அலங்காரத்தில் தொடர்ந்த சந்தன லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி பக்தர்களுக்கு அருள் பாலித்த நிலையால் நேற்றிரவு புவனேஸ்வரி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நவராத்திரி விழாவினை அறங்காவல குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்த திருநங்கைக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணித்த விளையாட்டுத்துறை கண்டித்து திருநங்கைகள் முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டு புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதலிடம் பிடித்த திருநங்கைக்கு பாலினத்தை காரணம் காட்டி பரிசு வழங்காமல் புறக்கணித்த விளையாட்டுத்துறை கண்டித்து திருநங்கைகள் முதல்வர் ரங்கசாமியை முற்றுகையிட்டு புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கருவடி குப்பத்தில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை சார்பில் தேசிய விளையாட்டு தின விழா மற்றும் கேலோ புதுச்சேரி திருவிழா பரிசளிப்பு நேற்று நடந்தது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். இதனிடையே புதுச்சேரி அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த வாரம் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பெண்கள் பிரிவில் லாஸ்பேட்டை அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளிகள் முதலாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி படித்து வரும் குமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தியா என்ற திருநங்கை பங்கேற்றுள்ளார். பெண்கள் பிரிவில் பங்கேற்ற இவர் முதலிடம் பிடித்துள்ளார். ஆனால் பரிசளிப்பு விழாவில் தியாவுக்கு முதல் பரிசு வழங்கப்படாமல் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டதாக தெரிகிறது. இதனால் அந்த பரிசை தியா அதிகாரிகளிடம் மேடையிலேயே கொடுத்துவிட்டு கீழே இறங்கியுள்ளார். பின்னர் இதனை கண்டித்து திருநங்கை தியா மற்றும் சக திருநங்கைகள் பரிசளிப்பு விழா முடிந்து வெளியே வந்த முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சரை முற்றுகையிட்ட முதலிடம் பிடித்த திருநங்கை தியாவுக்கு பாலினத்தை காரணம் காட்டி முதலிடம் பிடித்ததற்கான பரிசு வழங்காமல் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டதாக புகார் தெரிவித்தனர். அப்போது இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். இது குறித்து திருநங்கை தியா நிருபர்களிடம் கூறுகையால், மத்திய அரசு பிற மாநிலங்களில் திருநங்கைகளுக்கு விளையாட்டு, கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்குகிறது. ஆனால் புதுச்சேரி அரசு எந்த ஒரு இடஒதுக்கீடும் தராமல் தங்களை வஞ்சிக்கிறது. இதனால் திருநங்கைகள் சமூகத்தில் முன்னேற முடியாத சூழ்நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தார். மேலும் திருநங்கை தியா புதுச்சேரியில் ஆசிரியர் பயிற்சி பெறும் முதல் திருநங்கை என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போன்று திருநங்கை தியா தேசிய அளவில் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று ஏராளமான பதக்கங்களை குவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விபத்துகளால் உயிரிழந்தவர்கள், படுகாயமடைந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையினர் அவர்களது சொந்த பணத்தில் இழப்பீடு வழங்க பொறுப்பேற்க வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உலன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் வீதியை சேர்ந்த ஒரு பெண் ஆட்டோ மோதி பலியானார். பலியானவரின் குடும்பத்தினர் பர்மிட் இல்லாத ஆட்டோக்கள், இன்சூரன்ஸ் இல்லாத ஆட்டோக்கள், சீருடை அணியாத ஆட்டோ டிரைவர்கள் முறைப்படுத்த வேண்டும் என்று போக்குவரத்து துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த புலேன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு போக்குவரத்து துறை அலுவலகத்திற்கு வந்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அரசிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்தார். இதே போன்ற போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். இதைத் தொடர்ந்து நேரு சட்டமன்ற உறுப்பினர் கவர்னர் முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது, புதுவையில் எந்த ஆவணங்களும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் நகர பகுதியில் இயங்கப்படுகிறது. புகார் அளித்தும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆட்டோக்களில் பயணம் செய்யும் பயணிகள் வாகன விபத்துகளில் சிக்கி படுகாயமடைந்து உடல் ஊனமடைந்தவுடன்
உயிரிழப்பை சந்திக்கிறார்கள். சாலையில் நடந்து செல்வோர்கள் மீது ஆட்டோக்கள் மோதி விபத்து ஏற்படுவதால் பல காயமடைந்து உயிரிழக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த காப்பீடும் இழப்பீடும் கிடைப்பதில்லை. எனது தொகுதியில் பழனி அம்மாள் என்பவர் ஆட்டோ மோதி இறந்துள்ளார். இதற்கு போக்குவரத்து துறை அலட்சியமே காரணம். விபத்துக்களால் உயிரிழந்தவர்கள் படுகாயமடைந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையினர் அவர்களது சொந்த பணத்தில் இழப்பீடு வழங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கும் இழப்பீடுகள் வழங்க முன் வர வேண்டும். உயிரிழந்த பழனி அம்மாள் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் மற்றும் ரோட்டரி கிளப் ஃப்ரெண்ட் சிட்டி சார்பில் இணையவழி மோசடி தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையவழி மோசடி கும்பலிடம் பொதுமக்கள் பணத்தை இழந்து வருவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதையொட்டி புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஃப்ரெண்ட் சிட்டி சைபர் கிரைம் காவல் நிலையம் சார்பில் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி காமராஜர் சாலை அண்ணா சாலை சந்திப்பில் நடைபெற்றது. இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி தியாகராஜன் மற்றும் போலீசார் இணையவழி மோசடி தொடர்பான பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரச்சுரங்களை வழங்கினர். இதில் ரோட்டரி கிளப் ஃப்ரெண்ட் சிட்டி தலைவர் பரிமளம், செயலாளர் கண்ணன், முன்னாள் தலைவர்கள் கண்ணன், சண்முகம், ராம் பிரகாஷ், உறுப்பினர்கள் செந்தல், ஜெயக்குமரன், உதயா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 11வது செயல் விளக்க கூட்டத்தில் உறுப்பினர்களுக்கு அடையாளம் அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் 11வது செயல் விளக்க கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக 14 உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதியதாக 32 உறுப்பினர்களுக்கு 10 லட்சம் மதிப்பிலான தனிநபர் விபத்து காப்பீடு பாலிசி தபால் துறை மூலம் செய்து தரப்பட்டன. புதுச்சேரி வண்ணார் சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்திட 1995 மற்றும் 1996 சட்டப்பேரவையால் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சட்டமாக கொண்டுவர மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு புதுச்சேரி மாநில சட்டமன்றம் மத்திய அரசுக்கு நினைவூட்டல் கடிதத்தை அனுப்பிட வேண்டும். சலவை தொழிலகம் மற்றும் லாண்டரி கடைகளுக்கு தமிழகத்தில் வழங்கப்படுவதை போல சலுகை விலைகள் சிறு தொழில் மின்சாரம் புதுவை மாநில அரசு வழங்கிட வேண்டும் என்றும், சலவை தொழில் செய்பவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். புதுவை அரசு வழங்கும் இலவச கரி இஸ்திரி பெட்டிக்கு மாறாக எரிவாயு இஸ்திரி பெட்டி சிலிண்டரும் வழங்க வேண்டும். ஆந்திரா மாநிலத்தில் உள்ளது போல் புதுவை அரசு வண்ணார் சமுதாய மக்களுக்கு கல்வி பொருளாதார மேம்பாட்டு நல வாரியம் அமைத்து தர வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு வண்ணார் குல ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் தேவராஜ் கண்ணன் காஞ்சிபுரம் சிறப்புரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் கண்ணையன், தலைவர் கலையபெருமாள், செயலாளர் PR சிவகுமார், பொருளாளர் சரவணன், ஒருங்கிணைப்பாளர் கங்காதரன், துணைத் தலைவர்கள் பிரபுராமன், லதா பெருமாள், துணை செயலாளர்கள் சீதாராமன், சரவணன், செயற்குழு உறுப்பினர்கள் வடிவில், தனகோடி, ஜோதி என்கிற புருஷோத்தமன், சுரேஷ், பிரபு தேவி, அர்ஜுனன், குமரா, பிரகாஷ், சுதீந்திரா மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் இந்த கூட்டத்தில் மத்திய கூட்டமைப்பின் வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் பிள்ளைகள் கல்வி வளர்ச்சிக்காக மற்றும் மருத்துவத்திற்கு கூட்டத்திற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் நிதி கொடுத்து விழாவினை மேலும் சிறப்பித்தார்கள். விராமடினம் மணிமொழி ராமஜெயம் அறக்கட்டளை சமுதாய விடிவெள்ளி பேராசிரியர் முனைவர் முத்து குணசேகரன் வாழ்வியல் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விராம்பட்டினம் மணிமொழி ராமஜெயம் அறக்கட்டளை சமுதாய விடிவெள்ளி பேராசிரியர் முனைவர் முத்து குணசேகரன் வாழ்வியல் நூல் வெளியீட்டு விழா விராம்பட்டினம் அருள்மிகு தேவி செங்கழநீர் அம்மன் தேவஸ்தான முன் மண்டபத்தில் நடைபெற்றது. குமரன் வரவேற்றார். விராம்பட்டினம் கிராம குழு தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்க விராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் கோவில் திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம் முன்னிலைகள் வைத்தார். புத்தகத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வெளியிட அருட்செல்வம் பொருளாளர் புதுச்சேரி தமிழ் சங்கம் பெற்றுக் கொண்டார். தேசிய மீனவர் பேரவை தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ சிறப்புரை ஆற்றார். அசோக சுப்பிரமணியன், விராம்பட்டினம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் காங்கேயன், பொன் கோவிந்தசாமி, அரசு ஊழியர் சங்க மூத்த தலைவர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், முனைவர் அன்பு நிலவன் பேசினார்கள். நூல் ஆசிரியர் கலைமாமணி ராமஜெயம் ஏற்புரையாற்ற நன்றி உரையினை ராக்காந்த வழங்கினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.